நண்பர்களே, ஒரு நிமிடம் உங்கள் கையில் இருக்கும் உலகத்தை மறந்துவிட்டு உங்கள் ஆழ்மனதின் ஆழத்தில் இருக்கும் ஒரு உண்மையை தொடுங்கள். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களை பாருங்கள். சிலர் பிறக்கும் போதே சிம்மாசனத்தில் அமர்கிறார்கள். சிலர் எந்த வசதியும் இல்லாமல் பிறந்தாலும் தங்கள் பெயரை வரலாற்றில் பொறிக்கிறார்கள். இன்னும் சிலர் எத்தனைதான் உழைத்தாலும், எத்தனைதான் வியர்வை சிந்தினாலும், ஏன் கடைசி வரை ஒரு சாதாரண வாழ்க்கையிலேயே சிக்கிக் கொள்கிறார்கள். ஊழ்வினை என்று சிலர் சொல்வார்கள். அதிர்ஷ்டம் என்று சிலர் சொல்வார்கள். வாய்ப்பில்லை என்று சிலர் தங்களுக்கு தாங்களே சமாதானம் சொல்வார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகம் ஒருபோதும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு மகா ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியம் ஒரு மனிதனை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து ஒரு சக்கரவர்த்தியாக மாற்றும் வல்லமை கொண்டது. இன்று நான் உங்களிடம் ஒரு கதை சொல்லப் போவதில்லை. நான் உங்களிடம் ஒரு சத்தியத்தை சொல்லப் போகிறேன். 2400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சாதாரண ஏழை பிராமணர் வெறும் தன் அறிவால் அன்றைய உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே தன் காலடியில் கொண்டு வந்தார். சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ஒரு அரசனை கீழே இழுத்துவிட்டு ஒரு சாதாரண சிறுவனை அரியணையில் ஏற்றினார். அவர் பெயர் சாணக்கியர். அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் இன்று வரை பொய்த்ததில்லை. அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் மொத்த போக்கையும் மாற்றப்போகும் அந்த மகா ரகசியங்களை நான் உங்கள் முன்னால் அம்பலப்படுத்தப் போகிறேன். இது வெறும் வீடியோ அல்ல. இது உங்கள் பரம்பரையின் வறுமைக்கு நான் வைக்கப் போகும் மரணடி. இந்த வீடியோவின் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் பதில் சொல்லும். குறிப்பாக நான் சொல்லப்போகும் அந்த போனஸ் சூத்திரம், அது உங்கள் கையில் இருக்கும் பணத்திற்கு உயிர் கொடுத்து அதை உங்களுக்காக இரவும் பகலும் உழைக்கும் ஒரு இராணுவமாக மாற்றப் போகிறது. ஒரு நொடி கூட கண்ணிமைக்காமல் பாருங்கள். நான் உங்களிடம் ஒரு சவால் விடுகிறேன். இந்த வீடியோவின் முடிவு பகுதிக்குள் நுழையும் போது உங்கள் உடலில் ஓடும் இரத்தத்தில் வெற்றி வெறி ஏறி இருக்கும். உங்கள் முகத்தில் ஒரு அரசனின் கம்பீரம் தெரியும். என்னால் முடியும் என்ற ஒரே ஒரு எண்ணம் உங்கள் எல்லா பயங்களையும் எரித்துவிடும். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், உங்கள் வாழ்க்கையை மாற்றும் துணிச்சல் உங்களுக்கு இருந்தால், இப்போதே அந்த லைக் பட்டனை தட்டி நொறுக்குங்கள். உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஆத்மாவின் பலத்தோடு உறக்க பதிவு செய்யுங்கள். நான் என் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறேன் என்று. உங்கள் அந்த ஒரு கமெண்ட் தான் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் வெற்றி முரசு. தயாராகுங்கள். நம்முடைய இந்த பயணம் உங்கள் அடுத்த தலைமுறையின் விதியை எழுதப் போகிறது. சாணக்கியரின் அந்த முதல் ரகசிய கதவை திறக்கப் போகிறேன். இதோ நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிடம் ஃப்ரீஸ் செய்துவிட்டு சிந்தியுங்கள். நீங்கள் இன்று எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் எத்தனை மணி நேரத்தை தியாகம் செய்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். பலர் என்னிடம் கேட்கிறார்கள், ஏன் நான் எவ்வளவு உழைத்தாலும் என்னால் ஒரு குறிப்பிட்ட நிலையை தாண்ட முடியவில்லை என்று. அதற்கு ஒரே ஒரு காரணம்தான். நீங்கள் பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொண்டீர்கள், ஆனால் பணத்தை ஈர்க்க கற்றுக்கொள்ளவில்லை. இன்று இந்த பதிவில் உங்கள் வாழ்க்கையை 2 பாகங்களாக பிரிக்கப் போகிறோம். 1, இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் இருந்த சாதாரண வாழ்க்கை. 2, இதை பார்த்த பிறகு நீங்கள் அடையப் போகும் ஒரு ராஜ வாழ்க்கை. இந்த வீடியோவின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு பூட்டை திறக்கும் சாவி போன்றது. இடையில் நான் சொல்லப் போகும் அந்த போனஸ் ரகசியம் உங்கள் அடுத்த 10 வருட உழைப்பை மிச்சப்படுத்தப் போகிறது. நீங்கள் வெற்றி பெற தகுதியானவர் என்று நம்பினால் இப்போதே அந்த லைக்கை தட்டிவிட்டு கமெண்ட்ல நான் ஒரு வெற்றியாளன் என்று டைப் செய்யுங்கள். உங்கள் பயணம் இப்போது தொடங்குகிறது. சாணக்கியர் சொன்ன முதல் மகா விதி ஒன்று: அறிவுதான் உலகின் மிகப்பெரிய செல்வம். நண்பர்களே, ஒரு காட்டில் யானைக்கும் பலம் இருக்கிறது, குதிரைக்கும் பலம் இருக்கிறது. ஆனால் சிங்கம் ஏன் ராஜாவாக இருக்கிறது? ஏனெனில் சிங்கத்திற்கு தெரியும் எப்போது பதுங்க வேண்டும், எப்போது பாய வேண்டும் என்று. கழுதையைப் போல நாள் முழுக்க மூட்டை சுமப்பவன் ஒருபோதும் செல்வந்தனாக முடியாது. நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாதிக்க 10 மணி நேரம் உழைக்கிறீர்கள் என்றால், யாரோ ஒருவன் அதே 10,000 ரூபாயை 10 நிமிஷத்தில் சம்பாதிக்கிறான். அவனுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அறிவு. அறிவு என்பது வெறும் படிப்பு அல்ல, அது சந்தையை புரிந்து கொள்ளும் கலை. மக்களுக்கு எப்போது என்ன தேவை என்பதை தெரிந்து வைத்திருப்பவன் தான் உலகின் அதிபதி. 2026இல் டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்த பிறகும் எனக்கு இதெல்லாம் தெரியாது என்று சொல்பவன் ஏழையாகத்தான் சாவான். அறிவை தேடுங்கள். அது உங்களை அரியணையில் அமர்த்தும். அறிவில் நீங்கள் செய்யும் முதலீடுதான் உங்கள் வாழ்க்கையின் கடைசி வரை வட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். விதி 2, நேரத்தை செல்வமாக்கு. அடுத்ததாக சாணக்கியர் நேரத்தை பற்றி சொன்ன ஒரு விதி உங்கள் நெஞ்சை பிளக்கும். காலத்தை செலவு செய்பவன் தன் வாழ்வையே கொலை செய்கிறான். நண்பர்களே, உங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து யாராவது 1000 ரூபாயை திருடினால்
நீங்கள் சண்டைக்குப் போவீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் பல மணி நேரத்தை திருடும் அந்த தேவையில்லாத விஷயங்களை ஏன் தடுக்கவில்லை? 1 மணி நேரம் என்பது வெறும் நிமிடங்கள் அல்ல, அது உங்கள் உழைப்பின் வருமானம். நீங்கள் நேரத்தை வீணடித்தால் உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை தீயிட்டு கொளுத்துவதற்கு சமம். பணக்காரர்கள் நேரத்தை வாங்குகிறார்கள், ஏழைகள் நேரத்தை விற்கிறார்கள். நீங்கள் யாருடைய நேரத்தை வாங்கப் போகிறீர்கள்? அல்லது யாருக்காவது அடிமையாக இருந்து உங்கள் நேரத்தை விற்கப் போகிறீர்களா? முடிவு எடுங்கள். காலத்தை மதிப்பவன் காலத்தையே ஆள்வான். ஒவ்வொரு நிமிடமும் ரூபாய் என்று நினைத்து பழகுங்கள். பிறகு 1 நிமிடம் என்பது 1 கோடியாக மாறும். விதி 3. உணர்ச்சிகளை கொல்லும் கலை அல்லது நிதி ஒழுக்கம். இப்போது மிக முக்கியமான பகுதி. சாணக்கியர் சொல்லுகிறார், உணர்ச்சி வசப்படுபவன் பணத்திற்கு சவக்கல்லி போடுகிறான். ஏன் பலர் சம்பாதித்த பணத்தை தக்க வைக்க முடிவதில்லை? ஏனெனில் அவர்கள் ஆசைக்கு அடிமை. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிவிட்டான், நானும் வாங்க வேண்டும். இதுதான் வீழ்ச்சியின் ஆரம்பம். பணம் என்பது ஒரு சக்தி. அந்த சக்தியை தாங்க ஒரு பலமான பாத்திரம் வேண்டும். அந்த பாத்திரத்தின் பெயர்தான் நிதானம். கோபத்திலோ அதிகப்படியான சந்தோஷத்திலோ ஒருபோதும் பண முடிவுகளை எடுக்காதீர்கள். உணர்ச்சிகளை எவன் ஒருவன் தன் காலடியில் போடுகிறானோ அவனை தேடி லட்சுமி தேவி ஓடி வருவாள். உங்கள் பணப்பையை திறப்பதற்கு முன் உங்கள் மூளையை திறந்து பாருங்கள். அமைதியான மனம்தான் பணக்காரனாக மாறுவதற்கான வழியை காட்டும். விதி 4. ரகசியத்தின் பலம், மௌனத்தின் சாம்ராஜ்யம். சாணக்கியரின் இந்த விதிதான் பலரை அரசர்களாக்கியது. உன் திட்டங்கள் வெற்றியடையும் வரை அவை உன் மௌனத்திற்குள் மட்டுமே இருக்கட்டும். நண்பர்களே, நீங்கள் ஒரு தொழில் தொடங்கப் போகிறீர்கள் என்றால் அதை யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் திட்டத்தை சொல்லும் போதே அதன் ஆற்றல் சிதைந்துவிடும். உங்களை சுற்றியிருப்பவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் வேகத்தை குறைக்கும். உங்கள் உழைப்பு ஒரு புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதியைப் போல இருக்கட்டும். நீங்கள் ஜெயிக்கும் போது அந்த சத்தம் ஊர் முழுக்க கேட்கட்டும். ரகசியங்களை காப்பவன்தான் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவான். உங்கள் வங்கி இருப்பு எவ்வளவு என்பதும் உங்கள் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும். உங்கள் வெற்றி உங்கள் செயலில் இருக்கட்டும், சொல்லில் அல்ல. விதி 5. நட்பு எனும் நஞ்சு. இது உங்களுக்கு வலிக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. சாணக்கியர் சொல்கிறார், உன் எதிர்காலத்தை உன் நண்பர்களின் முகத்தில் பார்க்கலாம். நீங்கள் பழகும் 5 நண்பர்கள் சோம்பேறிகள் என்றால் 6வது சோம்பேறி நீங்கள்தான். உங்கள் நண்பர்கள் எப்போதும் கடன் வாங்குவதையும் கஷ்டத்தை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தால் நீங்களும் அப்படியே மாறிவிடுவீர்கள். வெற்றியாளர்களின் நட்பை தேடுங்கள். அவர்கள் உங்களை கேலி செய்ய மாட்டார்கள், மாறாக உங்களை மேலே தூக்கி விடுவார்கள். உங்கள் நட்பு வட்டத்தை இப்போதே சுத்தம் செய்யுங்கள். தரமான நட்புதான் உங்களை செல்வந்தனாக்கும். உயர பறக்க விரும்பினால் தரையில் ஊர்ந்து செல்லும் கூட்டத்திலிருந்து விலகி நில்லுங்கள். உங்கள் சூழல்தான் உங்கள் எதிர்காலத்தை எழுதும் பேனா. விதி 6. செலவின் ஒழுக்கமே செல்வம். பணம் சம்பாதிப்பதை விட பெரிய கலை அதை செலவு செய்வது. சாணக்கியர் கூறுகிறார், வருமானம் என்பது ஒரு கதவு என்றால் செலவு என்பது ஒரு ஓட்டை. ஓட்டையை அடைக்காத கதவு எதற்கும் உதவாது. 10 ரூபாய் சம்பாதித்து 10 ரூபாயையும் செலவு செய்பவன் ஒருபோதும் செல்வந்தன் ஆக முடியாது. நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு மிச்சப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அந்த மிச்சப்படுத்திய பணத்தை வேலைக்கு அமர்த்துங்கள். நீங்கள் தூங்கும் போதும் உங்களுக்காக பணம் வேலை செய்ய வேண்டும். அதுதான் முதலீடு. ஆடம்பரத்திற்காக செலவு செய்யாதீர்கள். உங்கள் வளர்ச்சிக்காக முதலீடு செய்யுங்கள். தேங்கி நிற்கும் நீர் குட்டையாகும், ஓடும் நீர் ஆறாகும். விதி 7. தகுதியே சிம்மாசனம். தகுதியை வளர்க்கவும். கடைசி விதி, பணத்தை தேடாதீர்கள், தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். லட்சுமி தேவி சஞ்சலமானவள் என்று சொல்வார்கள், ஆனால் அவள் தகுதி உள்ளவரிடம் நிரந்தரமாக தங்குவாள். நீங்கள் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க விரும்பினால் உங்கள் தகுதி 1,00,000 பெருமானதாக இருக்க வேண்டும். ஏன் எனக்கு பணம் கிடைக்கவில்லை என்று கேட்பதை நிறுத்திவிட்டு, நான் எதை கொடுத்தால் பணம் என்னை தேடி வரும் என்று கேளுங்கள். ஒரு பிரச்சனையை தீர்ப்பவனுக்குத்தான் உலகம் பணத்தை கொட்டி கொடுக்கும். நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வராக மாறுங்கள். செல்வம் உங்கள் காலடியில் விழும். தகுதி உள்ளவனிடம் செல்வம் தங்கும், தகுதி இல்லாதவனிடம் செல்வம் விலகும். பணத்தை துரத்தாதீர்கள், தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். பணம் உங்களை துரத்தி வரும். நிறைவாக அந்த மகா போனஸ் டிப் இதோ. நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த 7 விதிகளும் வெறும் கருத்துக்கள் அல்ல. இவை 2400 ஆண்டுகளாக பலரை அரசர்களாக்கிய ரகசியங்கள். இதோ உங்களுக்காக அந்த மகா போனஸ் ரகசியம். சாணக்கியர் சொன்னார், துணிச்சல் இல்லாதவனுக்கு அதிர்ஷ்டம் கூட உதவாது.
எந்த ஒரு செயலை செய்யவும் தயங்காதீர்கள். தோல்வி என்பது ஒரு பாடம், அது முற்றுப்புள்ளி அல்ல. எப்போதும் நன்றியுடன் இருங்கள். உங்களுக்கு கிடைத்த சிறிய வாய்ப்புக்கும் சிறிய லாபத்திற்கும் மனதார நன்றி சொல்லுங்கள். நன்றியுள்ள இதயத்தில்தான் செல்வம் ஊற்றெடுக்கும். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அறிவு பகிரப்படும் போதுதான் பெருகும். மேலும் இது போன்ற அதிரடியான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், கடினமாக உழைக்காதீர்கள், அறிவோடு உழைத்து பணத்தை ஈர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வெற்றி உறுதி. மீண்டும் ஒரு புரட்சிகரமான பதிவில் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.